விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த விஷயம் புதிய ஏற்பாட்டுல 3 தடவையும் ஹபக்கூக்குல 1 தடவையும் வருது. இதுல விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி இந்த ஒரு இடத்த படிக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் இவருக்கு இருந்தது ஆவிக்குரிய கேள்விகளுக்கான பதில் அங்க கடவுள் சொல்ற போல உணர ஆரம்பிக்கிறார். அது என்னது? அது விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவரிடம் வரணும்னா அவரை மாதிரிலாம் வரணும். அதான் இவ்வளவு கேள்வி. அவரை மாதிரி என்னால் ஆக முடியாது. எனில் அவரை போல் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கொஞ்சம் குறைஞ்சாலும் அவர்கிட்ட நான் போக முடியாது. அவர் பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணரா இருக்கிறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பான்னு சொல்லிட்டு நான் போக முடியாது. வாரத்துல திங்கள் இருந்து சனி வரைக்கும் பரிசுத்தமான ஆகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஆட்டம் போட்டுக்கிற கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணலாம் கேட்க முடியாது. அவரு என்ன 100% பர்ஃபெக்ட். அந்த 100% பர்ஃபெக்ட் ஆனவர்கிட்ட நான் எப்படி 100% கொண்டு போக முடியாது. எந்த மனுஷனும் முடியாது. சோ அப்பொழுது அது எப்படி கிடைக்கும்? எனவேதான் அதை கடவுளே மனிதனுக்கு தருகிறார். இவ்வளவு பெரிய ஒரு சத்தியங்க.